ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் ட்ரீப்ஸ் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, அதில் என்ன பண்ணுவாங்க, ஸோ எதுக்காக பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாகவோ ஒரு இன்டர்மீடியட்டாகவோ இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஸோ ஒரு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊடுருவல் சோதனைன்னு சொல்கிறாங்க தமிழில். ஓகே, ஸோ உள்ளார வந்து ரிசர்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்மல் மீனிங் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட் இஸ் அன் ஆத்தரைஸ்டு சிமுலேட்டட் அட்டாக் பர்ஃபார்ம்டு ஆன் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு எவாலுவேட் செக்யூரிட்டி. ஒரு சிஸ்டத்தோட செக்யூரிட்டி எவாலுவேட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அந்த ஓனர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறது தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து டீகோட் பண்ணால் தெரியும் நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து நிறைய பக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டரை கூப்பிட்டு ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து ஏதாச்சும் பக் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது என்னோடய சிஸ்டம் தான், நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீ என்னோடய சிஸ்டம் வந்து நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன், இது மாதிரி ஏதாச்சும் பக் இருந்தால் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதான் வந்து அந்த இடத்துல இருந்து பெனிட்ரேஷன் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவருக்கு தெரிஞ்ச டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பக்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ண அவர் வந்து ட்ரை பண்ணுவார். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற பக்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவீங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனாக ஒரு வெப்சைட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து இருக்கிற பக்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவீங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனு நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கிற பக்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ண வந்து சொல்லுவீங்க. ஸோ அது அந்த பக்கை ஃபைன் பண்ணுற வேலையை வந்து பண்ணுறது தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டரோட ஒரு மெயின் வேலையே. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்ட் என்னங்கிறது ஒரு ஓவரால் ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னா அவரோட மெயின் வேலை என்னென்னா இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற வந்து பக்ஸை வந்து ஃபைன் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டரோட வேலை. ஓகே, ஸோ ஒரு சில இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் தான். ஓகே, ஸோ பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நெட்வொர்க் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ இந்த டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைப்புமே வந்து ஒவ்வொரு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெப் அப்ளிகேஷன்ங்கிறது அது ஒரு ஃபீல்டு. ஸோ அது ஒரு தனி ஜாப் ரோல். நெட்வொர்க் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு அது ஒரு தனி ஜாப் ரோல். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி ஜாப் ரோல். ஓகேவா? ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இந்த வெப் அப்ளிகேஷன்லையும் இந்த மொபைல் ஆப்பையும் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை வந்து சேர்த்து வந்து ஒரு ஃபீல்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஏபிஐ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டைப்ஸை விட்டுருங்க. நம்ம எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வெப் அப்ளிகேஷனில் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்னென்ன பக்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது, என்னென்ன பக்ஸில் இது வரைக்கும் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கு மேலே என்னென்ன பக்ஸில் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது ஃபைன் பண்ண போகல, நம்ம வந்து அதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை பற்றி என்ன பண்ண போகிறோம்னா வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன். சரி, கேம் ப்ரோ வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா வெப் அப்ளிகேஷனில் தான் வந்து வெப் அப்ளிகேஷன் ஸ்கோப் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் இந்த நெட்வொர்க் அதாவது இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகம். ஓகேவா? கம்பேரட்டிவ்லி மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப வெப் அப்ளிகேஷனோட ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வெப் அப்ளிகேஷனில் வந்து நான் சொல்கிறது பக்ஸை வந்து ஃபைன் பண்ணுறது ஈஸி. அந்த வெப் அப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட கோப்பப் ஆகுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை தான் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா போர்ட்ஸ்விக்கர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க யாருன்னா வந்து பர்ப்ஷூட் இருக்காங்களே, பர்ப்ஷூட் டூல் இருக்குல்ல, இந்த பர்ப்ஷூட் டூலோட ஓனர் அப்படின்னு சொல்லலாம் போர்ட்ஸ்விக்கர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா வல்னரபிலிட்டிக்கும், ஸோ அதாவது இது வரைக்கும் வெப் அப்ளிகேஷனில் ஃபைன் பண்ண எல்லா வல்னரபிலிட்டிஸ்க்கும் வந்து அவங்க வந்து நோட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது லேப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேப்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வெப் அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு பக்ஸாக வந்து ஸோ இந்த பக்குனா என்ன, அது எதுக்காக ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த பக்ஸை வந்து ஃபைன் பண்ணேன். ஸோ இந்த லேப்ஸ் வந்து சால்வ் பண்ணாலே முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோட பென்டெஸ்ட் வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா, பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் பென்டெஸ்ட் வச்சுங்க வந்து எப்படி வந்து பக் பவுண்டே கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பென்டெஸ்ட் வச்சுங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Okay, bye, have a nice day.